வணக்கம்ங்க. உலக மக்கள் அனைவருக்கும் இந்த காமன் மேன் செந்திலின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னாக்கா 48 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க அந்த கரூர் இன்சிடெண்ட் நடந்து. இன்னும் எல்லார் மனசுலையும் அதே தான் ஓடிட்டுருக்கு. எல்லாருக்கும் முதல்ல என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறாங்க. இறந்த மக்களுக்கும் அங்கே காயப்பட்ட அனைவருக்கும் குணமாய் வரணும்னு வேண்டிக்கிற ஆண்டவனை. இதில் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, ஆக்சுவலாக நிறைய குழந்தைங்களும் பெண்களும் இறந்துருக்காங்க. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் நிறைய பெண்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் எவ்விதமாகவும் எந்த விதத்துலேயும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அரசியல்வாதியிலேருந்து எல்லாரும் பேசிகிட்டு தான் இருக்கோம். ஆனால் எந்த விதத்துலையும் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு இன்றைக்கி அவங்க தான் நிறைய இறந்துருக்காங்க. அதுவே முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இது நம்ம அரசியலை தாண்டி ஜென்ரலாகவே ஒரு மனுஷனாக ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற மனுஷங்களா வெக்கப்படணுங்க, வேதனைப்படணுங்க. நம்ம எல்லாமும் தான் அதுக்கு பொறுப்பு. ஒரு இடத்துக்கு ஒரு மீட்டிங்க்கு அவங்க மீட்டிங்க்குன்னு வந்திருக்க மாட்டாங்க. பாவம், அவங்க சினிமா நடிகர் விஜயை பார்க்குற மாதிரி வந்துருப்பாங்க. எல்லா அரசியல்வாதி சொல்கிற மாதிரியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு ஆக்டர் அப்படி தான் பார்க்க வந்திருக்காங்க. அவங்க கூட்டின்னு வந்த குழந்தைங்களும் அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க ஆசையாக. கடைசி பட முடிய அந்த குழந்தைங்க பார்த்துருக்கும், விஜய் டான்ஸை பார்த்து அதுங்க வீட்டில் ஆடி இருக்கும். அவங்க அம்மா அப்பா என்ன நினச்சிருப்பாங்க, விஜய் காட்டுறேன்னு வந்திருப்பாங்க. ஏன் காட்டுறேன்னு வந்திருப்பாங்க? விஜய் ஒன்றும் அந்த ஊருக்குலாம் போயிருக்க மாட்டார், இப்போ தான் போயிருப்பார். அங்கே இருக்கிற லேடிஸும் அவங்கவுங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருப்பாங்க. அவங்க மெட்ராஸ் வரதே பெரிய விஷயமா இருக்கும். அவங்க வீட்டுக்காரர் வரலாம், வேலை விஷயமா கொள்ளவங்கள அங்கே இருக்கிறவங்க பாவம் அது ஒரு திருவிழாவை அவர் பார்க்குற மாதிரி வந்து பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்ததுக்கான தண்டனையாக போச்சுங்க இது. அரசாங்கம் விஜய் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, 2 குற்றச்சாட்டுங்க. அவர் ஒன்று டைமுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அதே போல் அவங்க கட்சி தொண்டருங்கள்லாம் ஆர்கனைஸாக இல்லைன்ற மாதிரி சொல்ல வராங்க. அதை தாண்டி அவங்க 10,000 தான் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க அவங்களோட மனுவில். ஆனால் 27,000 போலன்னு சொல்கிறாங்க. இதுதான் அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு. அரசாங்கத்து மேலே என்ன குற்றச்சாட்டுன்னு வைக்கிறதுனாக்கா, எதிர்கட்சிங்கெல்லாம் சொல்கிறாங்க, நம்ம அசைக்காமலும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லைங்க. அது அரசாங்கம் தான் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். இதை தாண்டி எதிர்கட்சிங்க சொல்கிற மாதிரி சிபிஐ விசாரணை பண்ணுறதா, இல்லை முதல்வர் சொல்கிற மாதிரி அந்த கமிஷன் வச்சு அந்த மேடம் ரிட்டையர்ட் ஜட்ஜி மூலியமாக பண்ணுறதான்றது அரசாங்கமும் இல்லை கோர்ட்டும் முடிவு பண்ணுங்க. இதில் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை தாண்டி என்னன்னாக்கா, நம்ம காமன் மேனாக நம்ம திருத்திக்க வேண்டியது இதுதாங்க. அவர் மேபி அவர் ஃபிலிம் ஸ்டாராக வந்து பார்க்க வந்தீங்க, சந்தோஷம்தான். அந்த ஒரு இதுவாக உங்களுக்கே தெரியும், உங்கள் ஊரில் உங்கள் சந்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, எவ்வளோ தாக்கு பிடிக்குன்றது உங்களுக்கு ஓரளவு தெரியும். கொஞ்சம் அதிகமாகும்போது எல்லா லேடிஸும் போயிருக்கிறது கொஞ்சம் வெளியில் டக்குன்னு வர முடியலன்னு சொல்கிறாங்க, வந்திருக்கலாம். அதை தாண்டி ஒரு அம்மா வந்து அவங்க குழந்தைய இறந்துருக்காங்க. ஏன்னா அவங்க வீடு என்ன ஒரு 50 அடி தூரத்தில் தான் அவங்க வீடு. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க குழந்தைய கூட்ட வந்துட்டு காட்டலான்னு வந்தாங்களாம், அந்த குழந்தை போயிடுச்சு. இதெல்லாம் ஜீர்ணிச்சிக்க முடியுமா விஷயமாங்க இதெல்லாம். இதை தாண்டி அங்கே நிற்கிற கூட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, மீதி எல்லா மீட்டிங்லேயும் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருந்தது எல்லா கூட்டமும். இது ஒரு மாதிரி அலையிற மாதிரியே இருக்குது. என்ன ரீசன்னு தெரியல, ஒரு மாதிரி அலையிற மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற லேடிஸ் தான் சொல்கிறதுனாக்கா, அவங்க மொத்த பேர் வந்துட்டு நடுவில் இல்லைங்க, நடுவுலாம் பார்த்தா ஜென்ஸாக இருக்காங்க. அவங்க பாவம் எங்கேயோ ஓரமாக ஒரு கடை பக்கத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு சின்ன இது பக்கத்துலேயோ வீடு பக்கத்துலேயோ தான் இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு சில லேடிஸ் ஒரு வீடு பக்கத்துலேருந்து அந்த வீட்டு மொட்டை மாடியில் கூட்டு போய் அவங்கள காப்பாற்றிருக்கிறாங்க. அந்த இதில் திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துனாங்க, கரெக்டாக ஆப்பாச்சுனாங்க. இதெல்லாம் அவங்கவுங்க விசாரணையில் வரும். வந்தாக்கா அதுக்கான விளக்கம் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறோம். பப்ளிக்காக நம்ம பார்த்துக்கணுங்க. நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்ம தாங்க. எந்த அரசாங்கமும் இல்லை எந்த கட்சியும் அவங்க இதுதான் பார்ப்பாங்களே தவிர்த்துட்டு, நம்மள ரெஸ்பான்சிபிள், நம்ம உயிருக்கு நம்ம தாங்க ரெஸ்பான்சிபிள். நம்ம செய்கிற ஒரு தப்புக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். எதுனாலும் செய்கிற தப்பு மீன்ஸ் இந்த மாதிரி போகிறது தப்புன்னு சொல்ல வரல, நம்ம பார்த்துக்கணும்னு சொல்ல வரேங்க நான். இது இன்னைக்கு எல்லாருமே அவங்கவுங்க பொழப்ப தான் பார்க்குறோம். அவங்கவுங்க சம்பாதிக்கிறோம், அவங்கவுங்க வாழ்கிறோம், அவங்கவுங்க டேக்ஸ் கட்டுறோம். இதில் நல்லது செய்வாங்க நம்ம பண்ண போகிறோம். நல்லது செய்வாங்க பண்ண போகிறோம்னா எல்லா கட்சிக்கும் போட்டு போட போகிறாங்க. எந்த கட்சி பெரும்பாலான்மையாக வெற்றி பெறுதோ அந்த கட்சிக்கு தான் ஆட்சி வரப்போகுது, அந்த கட்சி தான் நல்லது செய்ய போகுது. இன்னைக்கு விஜயை பார்த்தா என்ன, இல்லை எடப்பாடி அவரை பார்த்தா என்ன, நீங்கள் உங்கள் மனசில் வச்சுருக்க ஆஸ் பர் டெமோக்ரஸி, நீங்கள் ஓட்டு போகிற அன்னைக்கு நீங்கள் நல்லதாக சிந்திச்சு எது நியாயம், எது தர்மம், எது வந்தால் கரெக்டாக இருக்கும்னு அந்த நிமிஷம் நீங்கள் சிந்திச்சு ஓட்டு போட்டு ஜெயிச்சு வரவங்க தான் பெரும்பான்மையாக வரப்போகிறாங்க.
அவங்க தான் ஆட்சி வந்துட்டு அவங்க நல்லது செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்களா அதுக்கப்புறம் விமர்சனம் வைக்கிறதோ இல்லை அதுக்கப்புறம் எதிர்கட்சி வைப்பனோ அஸ் அ காமன் மேனா நம்ம பொழப்பு 5 வருஷம் கழிச்சு என்ன தப்பு நடக்குதுன்னு நம்ம காலையில் 5 வருஷத்தில் பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். பார்த்ததில் எது தப்பு ரைட்டுன்னு பார்த்துட்டு நீங்கள் மனசாட்சிப்படி ஓட்டு போட்டுட்டு வர ஆளுங்க கரெக்டாக இருக்கிறாங்க இருப்பாங்க நம்புவோம். இந்த வரைக்கும் நம்பி தான் நம்ம அப்படி தான் அஸ் அ காமன் மேனாக ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். அதனால் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையறதுக்கு ஒரு ஜென்ரலாக நம்ம பப்ளிக்கு காரணமாகக்கூடாதுங்க. பாவம் அவங்க ஒருத்தர் வந்துட்டு அவங்க பொண்டாட்டியும் பொண்ணுன்னு அவர் பாட்டி டியூட்டி போயிருக்கிறாருங்க. பாவம் இவங்க அவரை பார்க்க வரணும்னு வந்துட்டு இனிமேல் நிறைய ஒரு விஷயமா கேட்கும்போது ஒருத்தரோட லைஃப் போய் நான் அவங்களோட என்ன ஃபீட்பேக்லாம் கேட்கும்போது கஷ்டமாக இருக்குதுங்க. அவர் கதறார். ஒரே ஒரு பொண்ணு அந்த அம்மா வாரம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வாய்ஸ் தான் போகுது, ஜாம் ஆயிடுச்சுன்றாங்க, யாரும் பேசவும் முடியலன்றாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் தலைகுனிவு, தமிழ் பேசுகிற உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் தலைகுனிவு. அவங்கெல்லாம் என்னன்னு பேசுவாங்க, அவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் என்னன்னு கேட்பாங்க, என்னப்பா உங்கள் நாட்டில் எப்படி நடக்குது, உங்கள் தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதுன்னு அவங்கள கேட்க மாட்டாங்க. ஒரு 41 உயிர் போயிருக்குதுங்க, அனாவசியமான போயிருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப துச்சமாக போயிருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 7லேருந்து 6:30லேருந்து 7:30க்குள்ளே நடக்கிற விஷயம் அனாவசியமாக ஒரு 41 உயிர் போயிருக்குது. இது எல்லாரும் தாங்க கஷ்டம், எல்லாருக்கும் தான் ரெஸ்பான்சிபிள். இது அடுத்த இதில் இது போல் ஆகக்கூடாதுங்க. இதை தாண்டி நான் விஜயோட யாருன்னா கட்சிக்காரங்களோ இல்லை யாரோ பார்த்தாங்க, அவங்களுக்கு ஒரு சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க. எல்லாரோட பேட்டியும் பார்த்தேன், எல்லா அரசியல் தலைவருங்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் பேட்டி பார்த்ததில்ல. அதில் ஒன்று சொன்னாங்க, பிரேமலதா மேடம் அவங்க சொன்னாங்க, அவங்க கேப்டன் பீரியடில் லைவாக ரொம்ப இதுவாக இருந்த டைமில் அவங்க கட்சி கூட்டம்லாம் நடக்கும்போது அவங்க கட்சியிலேயே வாலண்டியர்ஸ் இருப்பாங்களாம். என்னதான் போலீஸ் வந்தாலும் கொண்டாலும் அவங்கவுங்க வாலண்டியர்ஸ் தான் அவங்க கட்சியில் இருக்கிற ஆளுங்களாம் பார்த்துக்க முடியும். இப்போ அதே போல் இவர் என்ன பண்ணலாம், இவர் வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணலாம். எல்லா கட்சியிலையும் படித்தவன் இருப்பான், அதில் ஸ்கவுட்டில் இருந்திருப்பான், என்சிசியில் இருந்திருப்பான். அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தனியாக யூனிஃபார்ம் கொடுத்து உங்கள் கட்சியோட எல்லா பிரமுகருக்கும் சொல்லி இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் வந்தாக்கா கட்சியில் இருக்கிற தொண்டனுலேருந்து பெரிய லெவலில் இருக்கிறவங்ககிட்டே சொல்லிடுங்க, இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் வந்து அவங்க சொல்கிறபடி நடங்கன்னு சொல்லிட்டு அவங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு கூட்டம் வருதுன்னா ஆர்கனைஸ் பண்ணுங்கள். திருப்பி இதே போல் தான் எல்லா ஊருக்கும் போகும்போது திருப்பி லேடிஸ் வராங்க, குழந்தைங்க வருதுங்கனாக்கா உங்கள் ட்ரிப்பை 2 நாளாக பிளான் பண்ணுங்கள். நாள் ஒரு பெரிய கிரவுண்டோ தடல் மாதிரி இருக்கிறதுலையோ இல்லை பெரிய கல்யாண மண்டபத்துலையோ அந்த ஊர் லேடிஸுங்க ஆசைப்படுறது உங்களை பார்க்க வரணுன்ட்டு, அந்த குழந்தைங்க ஆசைப்படுறது தான். அதனால தான் வந்து இந்த பெரிய குழந்தைங்களும் லேடிஸும் இருந்ததை என் மனசுக்காரலிங்க. கட்சிக்காரனை வந்தால் அவன் இடிபாட்டில் இதுவானால் அதுவும் தப்பு தான். ஆனால் மெயினானது இந்த குழந்தைங்களும் லேடிஸும் ஆனது, இது எல்லாருமே பொறுப்புங்க, நம்ம எல்லாருமே பொறுப்பு. அது யாரும் தட்டி கழிக்க முடியாதுங்க. அதனால் அவங்களுக்கான அந்த லேடிஸ்க்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவங்கள தனியாக வர வச்சு, அவங்க ஒன்றும் உங்கள் பேட்டியை பார்க்க வர போகிறதில்ல, உங்களையும் உங்களோட இதை பார்க்க வர விஜயை அவரை பார்க்க வராங்க. அதனால் அவங்க குழந்தைய கூட்டு வந்து காட்டுருவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு இது ப்ரோக்ராம் ஒன்று பண்ணி அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்களை அமுச்சு விட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் உங்கள் மீட்டிங் வச்சு முடிங்க. அப்போ எந்த லேடிஸும் வரமாட்டாங்க. ஏன் திருப்பி சொல்கிறேன்னாக்கா, தவறி திருப்பி அவங்க ஆசைக்கு அடுத்த இதில் வந்துட்டாங்கன்னாக்கா திருப்பி மக்கள் மேலேயே தான் குறை சொல்லுவாங்க. உங்கள் கட்சியில் நீங்கள் உங்களை பார்க்க வராங்க, நம்பி வராங்க, அதுக்கு நீங்களும் தான் பொறுப்புங்க. அதனால் அடுத்த இதுலேருந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிங்கனாக்கா நல்லா இருக்குங்க. இதுதான் அந்த காமன் மேனோட வருத்தம் கலந்த ரிவ்யூ. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இனிமேல் நடக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.